டிவிகே தலைவர் விஜயோட பிரச்சார வண்டி கூட மூவ் ஆக மாட்டிருக்கு. டெல்லியில நம்ம வண்டி மூவே ஆக மாட்டேங்குது. அவ்வளவு டிராபிக்கா இருக்கு. ரீசெண்டா டெல்லி கரோல்பாக் ஏரியால ஒரு கார் ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டெலிவரி பண்ண போறாங்க. நீ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு தம்பின்னு அண்ணன் சொல்லியிருந்தாரு. சரி வாங்கனே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிருந்தேன். ஸ்விஃப்ட் டிசைர் 2011 மாடல் வாங்கியிருந்தாங்க. எதுக்கு நீ எவ்வளவு பழைய மாடல் வாங்குறாங்கன்னு கேட்டதுக்கு, தம்பி அவங்க 1 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல கார் தேடிட்டு இருந்தாங்க, அதுவும் பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி கார் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இந்த காரை பார்த்துட்டு ஃபைனல் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி யூசேஜ்க்காக மட்டும் தான் அந்த கார் எடுத்திருக்காங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தரலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்ஜின் எல்லாமே பக்காவா தான் இருந்துச்சு, வைப்ரேஷனே இல்ல. பெட்ரோல் இன்ஜினாலே வைப்ரேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், நாய்ஸும் கம்மியா தான் இருக்கும். ஆனா ஏசி கூலிங் மட்டும் கொஞ்சம் கம்மியா வந்துச்சு. என்னன்னு பக்கத்துல இருக்க மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஏசி கேஸ் தான் டாப் அப் பண்ணணும், டாப் அப் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. கஸ்டமர் வந்து அவங்க ஊர்லயே ஏசி கேஸ் டாப் அப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. டெல்லியில இருந்து புதுக்கோட்டைக்கு இந்த கார் போக போகுது. கண்டெய்னர்ல வந்து இந்த கார் எடுத்துட்டு போக போறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் நாய்ஸ் வந்து அவ்வளவு லெஸ், ஓட்டுறதுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. 2011 மாடலா இல்ல 2015 மாடலா எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த காரை பத்தி என்ஹான்ஸ் பண்ணி சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை, ஏன்னா இந்த கார் சோல்ட் அவுட் ஆயிடும். இருந்தாலும் கார் நல்லா இருக்கு, ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கு. அடுத்த நாளே டிரைவர் வர சொல்லி கண்டெய்னருக்கு கார் எடுத்துட்டு போக சொல்லியாச்சு. அடுத்து சூப்பரான கார் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.